தம்பி, நீ கவலைப்படாத, என் கூட வா. அதே கம்பெனியில தினக்கூலிக்கு நான் உன்னை கூட்டிக்கிட்டு போறேன். எவன் என்ன சொல்றான்னு பாப்போம். என்னப்பா கையெழுத்தெல்லாம் போட்டுட்டா? இந்த அப்படி என்ன இது சிகப்பு சட்டை டோக்கன் எல்லாம்? நம்ம முதலாளிக்கு மொத்தம் 8 ஃபேக்டரி இருக்கு. அதுல மூட்டை தூக்கி வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் சிகப்பு சட்டையும் இந்த டோக்கனும் கொடுப்பாங்க. ஓஹோ, 7 7 7 3 7. நீ ரொம்ப ராசியானவன்பா. எப்படி தாத்தா? இந்த கம்பெனியோட முதலாளி தன்னுடைய வாழ்க்கையை கூலியாத்தான் ஆரம்பிச்சாரு. அவர் கூலியா இருக்கும் போது அவருடைய நம்பர் இதுதான். என் முதலாளியை நினைச்சுக்கிட்டு இத உனக்கு கட்டுறேன். கூடிய சீக்கிரம் இந்த உழைப்பாளி பெரிய முதலாளியா வரணும். நீ என்னைக்கும் நல்லா இருக்கணும்யா. மூட்டை வை. ஒரு மூட்டை போதும். இந்த உடம்புல கொஞ்சம் தெம்பு ஜாஸ்தி வைடா. எங்க அப்பா என்னப்பா இது? அங்க சம்பளம் கொடுத்து இங்க கிலோ நிக்க வச்சுட்டாங்க. இங்க என்ன கொடுக்க போறாங்க? படை கொடுக்க போறாங்க. அங்க வாங்கின சம்பளத்தை இங்க புடுங்க போறானுங்க. போ போ போடுறா. என்ன தாத்தா எப்படி சொல்றான்? ஓ, நீ இன்னைக்கு தானே புதுசா வேலைக்கு வந்திருக்க. இங்க நடக்கிற விஷயமெல்லாம் உனக்கு தெரியாது இல்லையா? நாம வாங்குற சம்பளத்தை முழுசா வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகவே முடியாது. அங்க 100 ரூபாய் வாங்கினா இங்க 20 ரூபாய் கொடுக்கணும். நான் 500 மூட்டை தூக்கி 1000 ரூபாய் வாங்கிருக்கேன். அப்ப 200 ரூபாய் மொய் எழுதிடு. பரம்பரையா இப்படித்தான் வாங்கிட்டு இருக்கானுங்க. அவங்களை யாரும் எதிர்த்து கேட்கறது இல்ல. போடு போடு. மரியாதையா பணத்தை கொடுத்துட்டு போ. இத பாருங்க, இது முதல் சம்பளம். இது நாளாக்கன பெரியவங்க கிட்ட கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்களா இஷ்டப்பட்டு என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி நான் செலவு பண்ணணும். அதை விட்டுட்டு இத உங்க மாதிரி பேமானிங்க கிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டேன். What is it? I don't know. Seems to be new, huh? Just a minute. Yeah. யார் மேடம் அது? இன்னைக்கு தான் புதுசா சேர்ந்திருக்காரு. அவன் இங்கதான் சார் புதுசு. எங்களுக்கு அவனை நல்லா தெரியும். அவன் காட்டுற வித்தைகள்லாம் எங்கள மாதிரி உழைப்பாளிங்களுக்கு தான் நல்லா புரியும். அப்படி போடு, அதான் சரி.
என்ன இதெல்லாம்? எதுக்கு சண்டை போட்ட? கஷ்டப்பட்டு வேர்வை சிந்து வாங்கின கூலியா குறைச்சிக்கவும் மாட்டேன், உழைப்பாளிகளை ஏமாற்றவங்களை பார்த்து சும்மா இருக்கவும் மாட்டேன். பிரச்சனைன்னு வரும்போது பாதிக்கப்படுறது நம்ம தான். கம்பெனி எடுத்து மூடுவாங்க, வேலையை விட்டு தூக்குவாங்க. தமிழ்நாடு பூரா 300 கம்பெனில தண்டல் வாங்கிட்டு இருக்கிறவன் இந்த துரிப்பன. ஒரு கம்பெனில ஒருத்த என் வருமானத்தை தடுத்தான்னா நாளைக்கு ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சிருவான். வியாதியையும் எதிரியையும் என்னைக்குமே வளர விடக்கூடாது. அவன் யாரு என்னங்கிற விவரத்தை உடனே கொண்டு வாங்க. 490, இன்னும் கம்மி. 380, இன்னும் கம்மி. 350, ரொம்ப ஜாஸ்தி. 300. இதை விட கம்மி வேலை இல்லையா சார்? யோ இங்க வா. நானும் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு 1000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற அத்தனை துணியும் வேணும், நீங்க இருக்கிற அத்தனை சேல்ஸ் பண்ணி வேலை வாங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? புடவையும் நல்லா இருக்கணும், விலையும் கம்மியா இருக்கணும், எப்படியா முடியும்? வேற என்னெல்லாம் சொல்லிருக்க? வந்து குழந்தை ஃப்ராக், ஓ. என் மாமாக்கு வேஸ்ட், எனக்கு ஜீன்ஸ் சொல்லிருக்கேன். ஏன் படுக்க தலைகாணில ஒண்ணும் சொல்லலையா? ஓ, அது இருக்கா? கொண்டு யோ, சொல்லுங்க. சீக்கிரம் கொடுத்து அனுப்பியா? இந்தப்பா, நீ கேட்ட வேலையில வேட்டி, நீ கேட்ட வேலையில ஃப்ராக், நீ கேட்ட வேலையிலேயே ஜீன்ஸ். சத்தியமா சொல்றேன், இதை விட கம்மியா உனக்கு உலகத்துல வேற எங்கேயுமே நன்றி, கிடைக்காது நன்றி. சார். இந்த வாரம் கொஞ்சம் போட்டு விடு சார். இதை போட்டு கொடுத்துருங்க. நீ என்ன போட்டு கொடுன்ற? போகலையே. ஆமா, இந்த பேண்ட் சரியா இருக்கும் எப்படி தெரியும்? போட்டு பாரியா? பிடிங்க. என்ன பண்ற? பேண்ட் போட்டு பாக்குறேன். இங்கே வா. ஜட்டி போட்டிருக்கியா? உள்ள போ. ஜட்டி போட்டிருக்கியா? பேண்ட் மாதிரி ஜட்டி கீழ இருக்கும். உள்ள உள்ளே ஜட்டி நல்லா இருக்கு. மாட்டேன். ஜட்டி நல்லா இருக்கு. நீ பாரு. risk எடுக்க மாட்டேன். நீ ஒரு வாட்டி பாரியா? உள்ள போ. ஜட்டி இல்லாம யாரும் இருப்பாங்க. என்னையா நீ? ஒரே வாட்டி பாத்துக்க. ஐயோ வேண்டாம், நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்கவே மாட்டேன். முதல்ல உள்ள போய் பேண்ட போட்டு பாரு, நான் உனக்கு பில்ல போட்டு வரேன். போ. அப்பா, ஜட்டிய பாருன்னு பிரச்சனை பண்றான்பா. ஐயோ ஐயோ, பாத்துட்டாங்க, பாத்துட்டாங்க, பாத்துட்டாங்க. ஐயோ, ஐயோ, பாத்துட்டாங்க. ஐயோ, யோ என்னையா லேடிஸ் ரூம்ல ஒரு ஆம்பளை இருக்காரு? சாரி மேடம், அது ஒரு ஜெட்டி கன்ஃபியூஷன். What? குட்டி கன்ஃபியூஷன். ஐயோ, ஒரு பொண்ணு பாத்துட்டா, ஒரு பொண்ணு பாத்துட்டா. ஐயோ, ஐயோ, இங்க துணி வைங்க. முதல்ல பணத்தை பில்லு 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 பில்லு, பில்லு, பில்லு. யோ, இது அந்த பொண்ணுதியா? ஐயோ, முதல்ல ஜட்டி பார்த்து பிரச்சனை வந்திருக்காது இல்ல? நான் பார்க்க மாட்டேன்னு அந்த பொண்ணு பாத்துச்சு. புடுங்க. சாரி மேடம், அந்த ஜெட்டில கிழிதல் இருந்தது இல்ல. நீயும் உன் கன்ஃபியூஷனும். ஐயோ வந்துட்டங்க. ஓடி போன தமிழரசனை நீ தான் கண்டுபிடிக்கணும். நானா எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது? இதுவரைக்கும் என்னுடைய அசிஸ்டண்டா உருப்படியா ஒரு வேலையும் செய்யல. இதையாவது ஒழுங்கா செய். இது வரைக்கும் முழுசா நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு கொலை கேஸ் வாதாடிருக்கீங்களா, இல்ல கொள்ளை கேஸ் வாதாடிருக்கீங்களா, இல்ல பிரிஞ்சு போன தம்பதிகளை ஒண்ணா சேர்த்திருக்கீங்களா? வக்கீல் சொல்றீங்க, முழுசா நீங்க கருப்பு கோட்டு போட்டு நான் பார்த்ததே இல்ல. 25 வருஷமா கல்யாணம் பண்ணிக்காம கையில ஒரு பொட்டில அந்த ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு ஏன் சார் உயிர் எடுக்கிறீங்க? போங்க சார், போய் கேஸ் புடிங்க சார், பூமி கேஸ் புடிங்க சார். அது பழசா தெரிஞ்சா பாம் கேஸ் புடிங்க சார். முன்ன எல்லாம் பில்டிங்க்கு முன்னால பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப பில்டிங்குள்ள பாம் வச்சு வெடிக்கிறாங்க. போய் புடிங்க சார். உங்களுக்கு கேஸ் கிடைக்கல, நல்ல நல்ல கேஸ்லாம் நான் தரேன் சார். வாங்க சார். பச்சையப்பா, நீ ரொம்ப அதிகம் பேசுற. நீங்க அதிகமா கோர்ட்ல பேசாதனால தாங்க நாங்க பேசுறோம். பச்சையப்பா, உனக்கு நான் ஒரு 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ தமிழரசனை கண்டுபிடிக்கலன்னா உன்னை பாம் வச்சு நான் வெடிச்சிடுவேன். சார் சார், இது அநியாயம் சார். நோ, உன்னை விட இடிச்சு வாய் எவையா இருக்க வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு? முழுசா ஒரு புள்ளைய பெத்து எடுக்கவே 10 மாசம் ஆகுது.
இவ்வளவு ஒசரமா வளர்ந்தவன 10 நாள்ல தேடி கண்டுபிடிச்சா எப்படியா முடியும்? நீங்க எல்லாரும் சேர்ந்து தொலைச்சிட்டு என்ன தனியா தேடி சொல்றீங்களே, இது என்ன அது நியாயம்? எப்பா தமிழரசே, தமிழரசே, ஐயோ, இது அந்த ஆள் தாச்சே. புடிங்க என் முதல் சம்பளம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா சம்பளம் பொட்டிக்குள்ள இருக்கு? படம் புடவையா மாறி பொட்டுக்குள்ள பூதுருச்சு. எப்படி இருக்கு? இது வரைக்கும் நான் கட்டின புடவையிலேயே இதுதான் பெஸ்ட். நிஜமாவா? புழுகுறா புழுகுறா. அழகு நம்பாத. நான் முதல்ல புடவை வாங்கி கொடுக்கும் போது இப்படியே தான் சொன்னேன். இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, ஆம்பளைங்களுக்கு ஐஸ் வச்சே எக்கச்சக்கமா சேர்த்துருவாங்க. நாங்க வைக்கிற ஐஸ்ல ஆம்பளைங்க நீங்க எங்க உருகுறீங்க? இருங்கக்கா, இப்ப மாமா கை சொக்க போறேன். எனக்கு ஐஸா? ஆமா, புடிங்க பாருங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. எப்படி? அந்த புடவையை விட இந்த வேட்டி ரொம்ப பிரமாதமா இருப்பா. அக்காவை விட இல்ல குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சுப்பா. மாமா எனக்கு இருக்குடா, உனக்கு இல்லாததா? உக்காரு. உனக்கு கொண்டு வந்திருக்கே பாரு, பார்த்தா அப்படியே வந்து அப்படியே அசந்து போயிடுவேன். பாத்தியா? என்ன மாமா இது? ஜட்டி பெருசா இருக்கு, ஃப்ராக் சின்னதா இருக்கு. துணி மாறி போச்சு. என்ன மாமா, என்ன மட்டும் ஏமாத்திட்டீங்களே மாமா. கவலைப்படாத பிரியா, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு நான் வாங்கின அதே துணியை கொண்டு வந்து உன்கிட்ட சேர்த்துடுறேன். விமலா, உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க. என்ன பாக்க வந்திருக்காங்களா? யாரா இருக்கும்? இந்த மாதா என்ன பார்த்தா அம்மா மாதிரியே தெரியுது. இல்ல, நம்ம 2 பேருக்குள்ள இந்த மாதிரி ஒரு உறவு ஏற்படும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த மாதிரி உறவு? இந்த மாதிரி. ஐயோ, அது முதல்ல உறவு. என் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்ச? வாங்கின இடத்துல உங்க துணியை கொண்டு போய் காமிச்சேன். பில்லை வச்சுட்டு உங்க அட்ரஸ் சொல்லிட்டா. ஐயோ, ஃபர்ஸ்ட் இத கூட. ஓகே, இந்த பில் ஐடியா எனக்கு வராம போச்சே. யோ, ஏதோ திட்டினு பார்த்தேன். இத பாருங்க, உங்க குழந்தை துணிய. என் குழந்தையா? என்ன பார்த்தா அப்படியே தெரியுது, அது அக்கா குழந்தை. நான் இன்னும் ஒரு அழகான பொண்ணை தேடிட்டு இருக்கேன். திறமையான, இளமையான, பர்சனாலிட்டியான, ஸ்டைலான மாப்பிள்ளை. இருக்கட்டும் சரி. சார், என்ன மன்னிச்சிருங்க சார். உங்க துணிய நான் வாட்ச்மேனுக்கு தானமா கொடுத்துட்டேன். தானமா கொடுத்த துணிய மறுபடியும் வாங்கினா நல்லா இருக்கு பாருங்க. எவாப்ப வீட்டு சொத்து. மத்தவங்க பொருளை தானம் பண்ணிட்டு நீங்க பேர் வாங்கிட்டீங்க. இத பாருங்க, மரியாதை இப்போ கடைக்கு வந்து அதே மாதிரி துணியை வாங்கி கொடுக்குறீங்க. யோ, ஓ, ஒண்ணு என்ன என்ன? 10 வாங்கி கொடுப்பேன். வா போலாம். வா. சார், இந்த கடையில உள்ள அத்தனை துணியும் கொண்டு வந்து போட்டேன். ஒரு துணி எடுத்துக்க சார். நான் வாங்கின அதே துணி, என் துணி எனக்கு வேணும். ஐயோ சார், சார், நான் இந்த கடை முதலாளி. வணக்கம். வணக்கம். உங்களுக்காக துணி எடுத்து போடுற வேலையெல்லாம் பாக்குறேன். ஒரே ஒரு துணி எடுத்துங்க சார். என் துணி எனக்கு வேணும். இது தொடக்கூடாது. பாருங்க, பெரிய மன்மத. இது பாருங்க, நீங்க வாங்கின துணியை விட இங்க இருக்கிற எல்லா துணியும் 500, 1000 ரூபாய் அதிகம். என் துணி எனக்கு வேணும். ஹை, இது பாருங்க, இந்த ட்ரெஸ் எவ்வளவு அழகா இருக்கு. ஐ முத்து. என் துணி எனக்கு வேணும். யோ, ஐயோ 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 வெளில போயா, வெளில போயா. அம்மா, முதல்ல இவர் கூட்டி வெளில போங்க. இந்த உலகத்துல உள்ள அத்தனை துணியும் கொண்டு வந்து போட்டாலும் என் துணி எனக்கு வேணும். இவர் கூட்டி வெளில போங்க. வாயா. ஐயோ. யோ, 10 கடை ஏறி இறங்கியாவது நீ நினைக்கிற துணியை நான் வாங்கி கொடுத்துறேன். உங்க பின்னால சுத்தத்துக்கு நமக்கு நேரம் இல்லைங்க. இத பாருங்க, நான் விமலா கஜபதி கம்பெனில வேலை செய்யறேன். கரெக்டா 10 மணிக்கு நம்ம துணி கொண்டு வந்து கொடுத்துறீங்க. அப்படி குடுக்கல மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வந்து கண்ணா பின்னால வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறேன். ஆமா. என்னது? விமலா கஜபதி கம்பெனில நீங்க வேலை செய்றீங்களா? எஸ். என்ன வேலை? பாத்து சொல்லுங்க. டிரைவர், சூப்பர்வைசர், மேனேஜர், மேனேஜிங் டைரக்டர். என்ன பார்த்தா அப்படியே தெரியுது, என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. அப்படி என்ன வேலை செய்யற? கூலி. டோக்கன் நம்பர் 777 777 லக்கி நம்பர்.
ஏய், கைய விடு. நான் ரோட்ல குடிப்பேன், வீட்டுல குடிப்பேன். அடிக்காதீயா. என்ன, என்ன? வேண்டாங்க, அவர் அடிக்காதீங்க. பாத்தியா இவ்வளவு நேரம் உன் பொண்டாட்டி அடிச்சியே ஏதாவது பேசினாளா? அதே உன்னை அடிச்ச உடனே எப்படி துடிச்சு போனா பாத்தியா? அதான் என் பெண்ணு. அவங்களை சந்தோஷமா வச்சுக்கலனாலும் இப்படி குடிச்சிட்டு வந்து ஏன் சித்து பண்றீங்க? உங்க மாதிரி சில ஆம்பளைங்களால எல்லா ஆம்பளைங்களுக்கும் அவமானம். கூட்டு போயா. ரொம்ப நன்றியா. சரி வாமா. அண்ணாக்கா இனிமே குடிய மாட்டேன், பொண்டாட்டி அடிய மாட்டேன். வச்சா? வா கண்ணு.